ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மானுவோட 161 162 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இந்த மானுவோல லாஸ்டா போட்ட ரெண்டு எபிசோட் மட்டும் பார்த்துருவாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட்ட இருக்க டீமானிக் பெட்டான டெவிலோனும் வாய்டு ஸ்டேஜான லெவல் 1க்கு போயிருக்கோம். அப்புறமேட்டுக்கு அந்த பேரியன் ஃபார்பியன் ஜோனுக்கு போறதுக்கு எல்லா கிளான் மெம்பர்ஸும் ரெடி ஆயிருப்பானுங்க. அப்புறம் இவன் வந்து கோஸ் அண்ட் ஃப்ளவர், இவன் வந்து வாய்டு ஸ்டேஜோட லெவல் 9ல இருக்கான். இவன் டூயல் கல்டிவேட்டர், அப்படின்னா இவனுக்கு அல்கமியும் தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும். அப்புறமேட்டுக்கு அந்த கோஸ் அண்ட் ஃப்ளவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ வேணா என்ன மாஸ்டர் ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் சாரி எனக்கு ஏற்கனவே மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு எல்லா கிளான் மெம்பர்ஸும் அந்த பேரியன் ஃபார்பியன் ஜோனுக்கு போயிருப்பாங்க. அப்ப நம்ம டீம் எல்லாம் அங்க போய் லேண்ட் ஆன உடனே நிறைய தேல் மாதிரி இருக்க பீஸ்ட் அட்டாக் பண்ண வந்திருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃபெங்ஜியானோ டி லிங்லாண்ட் நமக்கு பேக்கப் வேணும்டா, நாம இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பிளானா, அதெல்லாம் நாம போடுறதா பிளான் அப்படின்னு அந்த தேல் மாதிரி இருந்த பீஸ்ட அசால்ட்டா போய் ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டான். அப்ப அங்க இருக்க மத்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது குயிஃபங் இவ்வளவு பவர்ஃபுல்லா, நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த பீஸ்டியே கொண்டுட்டாரு அப்படின்னு வாய பொழக்கிறானுங்க. அப்ப அந்த கோசன்ட்ல வரும் நம்ம ஹீரோவை பார்த்து இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, முதல்ல இவனை சமாளிக்க மாட்டேங்குது அப்படின்னு இவன் ஏதோ ஒரு பிளான் போடுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெங்ஜிங்கும் இங்க என்னடா நிலநடுக்கம் ஏதாவது வந்துருச்சா, இது என்ன வைப்ரேஷன் அப்படின்ட்டு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கடா, இந்த பேரியன் ஃபார்பியன் ஜோனோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரியேச்சர் இப்ப வரப்போகுது, அது கூட இப்ப நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு கத்துறான். பார்த்தா ஒரு டெசர்ட் வார்ம் ஜெயஜாண்டிக்கா வந்து நிக்குது. இந்த பீஸ்ட் வந்து வாய்டு ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்கு. அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் அந்த டெசர்ட் வார்மை பார்த்து வாயை பொளந்துட்டு இந்த டெசர்ட் வார்ம் அப்படின்னா நம்ம இதோட டெரிட்டரிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டெசர்ட் வார்மும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா அந்த டெசர்ட் வார்ம் வாய்டு ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்கு, இதெல்லாம் அந்த குயிஃபங்கால கனவுல கூட சமாளிக்க முடியாது, கண்டிப்பா அவன் செத்தான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த டெசர்ட் வார்மோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி கனா இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது அப்படின்னு அந்த டெசர்ட் வார்ம வெண்ண மாதிரி ஒரே ஸ்லைஸ் தான் அந்த டெசர்ட் வார்ம் செத்து போயிருச்சு. அந்த டெசர்ட் வார்மோட கோரை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு பரவாயில்லண்டா இந்த டீமன் கோர் கொஞ்சம் வேல்யூபிளா தான் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த கோஸ் அண்ட் ஃப்ளவரும் இங்க என்னடா நடக்குது, அந்த டெசர்ட் வார்ம் வாய்டு ஸ்டேஜோட லெவல் 2ல இருந்துச்சு, இங்க இருக்க நிறைய டிசிப்ளின் சேர்ந்தே அந்த வார்மை தோக்கடிக்க முடியல, ஆனா இந்த குயிஃபங் அந்த டெசர்ட் வார்ம ஒரே வெட்டில கொண்டுட்டான். இவன் என்னடா ஹியூமனா இல்ல வேற ஏதாவது டீமனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப யாரோ எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு தெரியும் பார்த்தா இன்னொரு டெசர்ட் வார்ம அங்க இருக்க டிசிப்ளின்ஸ் எல்லாம் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கு. அந்த டிசிப்ளின்ஸ்லாம் டே இந்த மான்ஸ்டர் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, இங்க இருந்து உயிரோட போனா போதும் அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்கை ஹோல் பிளேஸோட சிட்டில காட்டுறாங்க. இவனோட பேரு யுவான் ஹா. அப்ப அந்த யுவான் ஹாவும் டே எல்லாம் எங்கடா ஓடுறீங்க, ஒழுங்கா நான் சொல்ற கமாண்ட கேளுங்கடா, நாம இந்த டெசர்ட் வார்முக்கு எதிரா கவுண்டர் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறான். அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் என்னது கவுண்டர் அட்டாக்கா, போயா இவனை இதை எதிர்த்து சண்டை போட்டா நாங்க சாவ வேண்டியது அப்படின்னு அவனை கண்டுக்காம போறானுங்க. அப்ப அந்த யுவான் ஹாவும் டே என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த டெசர்ட் வார்ம் கூட நான் தனியா சண்டை போறதா, இது வாய்டு ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்கு, நான் எப்பரா இது கூட சண்டை போட முடியும், வேணா இந்த டெசர்ட் வார்ம ஒரு 2-3 அட்டாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னோட கதையும் முடிஞ்சிடும், இப்போ நான் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த யுவான் ஹாவுக்கு முன்னாடி வரான். அவனும் நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு என்னது இவன் அட்டாக் பண்ண போறானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவா வேணும், அங்க இருக்க எர்த்துவாம போய் துண்டு துண்டா வெட்டி போட்டான். அப்ப அந்த எர்த்துவாம வெட்டின பீஸ் எல்லாம் அந்த யுவான் ஹூ பக்கத்துல விழுவுது. அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து யாரா இவன், எங்க இருந்துடா வந்தான், இவங்கிட்ட எப்பறா இவ்வளவு பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த யுவான் ஹாவை பார்த்து டே இந்த டீமன்ஸ் எல்லாம் நான் தான் கொன்னேன், அதனால இந்த டீமன்ஸோட கோரெல்லாம் நானே வச்சுக்கிறேன், உங்களுக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் இல்ல இவன் கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இல்ல, இவனோட பவரை இவ்வளவு நேரம் ஹைட் பண்ணி வச்சிருந்திருக்கான், இன்னும் இவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடவே இல்ல, இவன் என்ன ஸ்டேஜ்லடா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லயே பாக்குறான். அப்புறமேட்டுக்கு 1 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம டீமுக்கு பக்கத்துல இருக்க எல்லா எர்த்வாமையுமே கொண்டுட்டாங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அந்த எர்த்வாமை எடுத்து சண்டை போட்டு இல்ல அந்த எர்த்வாமை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி களைச்சு போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோ கிட்ட டே குயிஃபங் இங்க இருக்க முக்காவாசி டெசர்ட் வார்ம நீ தான் கொன்ன, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு ரெஸ்ட் வேண்டாம், நான் இன்னும் டயர்ட் ஆகல அப்படிங்கிறான். அப்ப அந்த நிலத்துல ஏதோ கிராக் விழுவுது. நம்ம ஹீரோவும் என்னடா கிராக் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கடா, இப்ப இந்த தரையில எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிறான். பார்த்தா அந்த தரை ரெண்டா பொளந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அந்த தரையில விழுவுறானுங்க. அதுல ஒரு சோல்ஜர் இங்க என்னடா நடக்குது, இந்த தரையை பூரா ரெண்டா பொளஞ்சு அப்படின்னு கத்திட்டே கீழே விழுவுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங் லிங்லாண்ட் கூட அந்த குழியில விழுவுறாங்க. அப்ப நம்ம லிங்லானும் இங்க என்னடா நடக்குது, என்னோட பாடி ஏன்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் இல்ல இது நல்லதுக்கு இல்ல, இந்த பள்ளத்துல நிறையவே டீமன் பீஸ்ட் இருக்கலாம், இது எங்களுக்கு இன்னுமே டேஞ்சரா தான் முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த யுவான் ஹாவும் டே கோசன் ஃப்ளவர் இப்ப நாம என்னடா பண்றது அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன்
கோசன் ஃபிளவரும் ஷாக்லயே டேய் நாம ஒன்னும் பெருசா பண்ண போறதில்ல, உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்க, என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அவனை பாடுறா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்தா மூஞ்சில எந்த ஒரு பயமுமே இல்லாம ரொம்பவே காமா இருக்கான். இந்த பிக்சரை பார்க்கும்போது டீமன் ஸ்லேயர்ல இப்படிதானே எல்லாம் ஒரு பள்ளத்துல விழுவும் போது ஒருத்தர் ரொம்பவே காமா இருப்பான். அவன் பேர் என்னன்னு தெரியல, நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அந்த யுவான் ஹாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னது இந்த சிச்சுவேஷன்ல இவன் இவ்வளவு காமா இருக்கானா, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எங்களாலேயே இந்த சிச்சுவேஷன்ல காமா இருக்க முடியல, இவனால இருக்க முடியுதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவனை மட்டும் இப்படியே வளர விட்டான் அப்படின்னா நமக்கே ஆபத்தா வந்து நிப்பான். முதல்ல இவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு இவன் ஏதோ பிளான் போடுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இதுதான் பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு ஏதோ ஹேண்ட் சைன் மாதிரி பண்றான். அப்ப அங்க பலமா காத்து வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு திசைக்கு போறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் குய்ஃபங் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பள்ளத்துல சேஃபா லேண்ட் ஆயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா இது அந்த விண்ட் அட்டாக் பண்ணதுனால இப்ப எனக்கு தலை வேற வலிக்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி பார்த்தா பச்சை பசல்னு இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னடா இது இந்த டெசர்ட்ல இவ்வளவு வேல்யூபிளான மெடிசன்லாம் இருக்கா, அப்புறம் அது என்னடா குளம், அந்த குளத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கு, இங்க இருந்து தான் அந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு சரி வந்ததுக்கு இதாவது கிடைச்சிச்சே அப்படின்னு அங்க இருக்க ஹெர்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஹெர்பெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, இங்க வந்ததுக்கு எனக்கு ஒரு போனஸ் டிப்பார்ட் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஓ குய்ஃபங் இது நீதானா, இங்க நீ தனியா தான் இருக்கியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னடான்னு பாக்குறான். பார்த்தா அந்த யுவான் ஹா டே குய்ஃபங் நீ எங்க எல்லாத்த விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, அதனால இன்னைக்கு நீ சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் சேரா யுவான் ஹா உன்னை இதுக்கு மேலேயும் விட்டே கூடாது, அந்த கோஸ்ட் ஷார்க் ரீஜி பிளேஸ்லயும் என்ன நீ தானே கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்புன அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் அப்படி கூட வச்சுக்கா, நீங்க எல்லாம் வருவீங்க அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு எங்க கிட்ட இருக்க ட்ரெஷரியை கேட்பீங்க, அப்ப நாங்க என்னடா பண்றது அப்படின்னு பிளாக் விண்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்மோக் மாதிரி நம்ம ஹீரோட்ட அனுப்புறான். நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் டேய் நீ வெறும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, இன்னைக்கு தானே உன்னோட கடைசி நாள், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடி போய் என்னது உண்மையாவா, எனக்கு அந்த வாய்டு ஸ்டேஜ்ல இருக்க பீஸ்டே ஒண்ணும் இல்ல, நீலாம் ஏமாத்தண்டா அப்படின்னு அந்த யுவான் ஹாவை அட்டாக் பண்ணிட்டான். அவனும் நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுத்து நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கோட ஃபோர்ஸ்லயே கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் டே அந்த ஹீயு அப்புறம் ஊடாங் அவங்க பண்ற மூவ் மாதிரியே நீயும் மூவ் பண்ணிட்டு இருக்க, நீ தான் இவங்களோட மாஸ்டர் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் ஆமாண்டா அவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அது உண்மைதானா, அவங்க பாவம் என் கையில அநியாயமா செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் என்னது அவங்கள நீ கொன்னுட்டியா, நீ உண்மையிலேயே யாரா எங்கந்திரா வர அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறான். நம்ம ஹீரோவும் நான் எங்கிருந்து வரேன்னு தெரியும் அவ்வளவுதானே, புரோக்கன் ஸ்கை செட்ல இருந்து வரேன், என்னோட பேரு குய்ஃபங் அப்படின்ட்டு டேய் இதுக்கு முன்னாடி நம்ம மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருந்தால அப்ப அந்த விண்ட் அட்டாக் வந்தப்ப நீ தானே வேணும்னு நாம ரெண்டு பேரும் ஒரே சைடு போற மாதிரி பண்ண, அது எதுக்கு என்ன தனியா வர வச்சு என்ன கொல்றதுக்கு தானே அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவான் ஹாவும் டே எல்லாம் தெரிஞ்சே நீ வேணும்னே தான் தனியா வந்திருக்கியா, நீ என்கிட்ட மாட்டல நான் தான் உங்ககிட்ட வந்து தனியா மாட்டிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் விண்ட் ரிட்டர்ன் வித் ஸ்னோ அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல அந்த யுவான் ஹாலாம் ஒரு ஐஸ் ஸ்டாச்சு மாதிரி மாறிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த கோசன் ஃபிளவர் அப்புறம் மீதி பேர் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப அவனுங்க முன்னாடி ஏதோ மணல்லயே ஆன ஒரு முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் இல்ல இது வந்து இந்த சாண்டோட லார்ட் ஆஃப் பர்னிங் சாண்ட், இப்ப இந்த மான்ஸ்டர் வாய்டு ஸ்டேஜோட லெவல் 9க்கு பிரேக் த்ரூ பண்ண போகுது, இதை இப்படியே விட்டா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு டேய் இந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அவ்வளவுதானே சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த பீஸ்ட் அந்த மணல் முட்டைகள் இருந்துகிட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க சாண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மணல் சுனாமி மாதிரி அனுப்புது. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்லாம் என்னடா இது இந்த மணல் என்ன அலை மாதிரி வருது, இதை எங்களால நிறுத்த முடியல, இதை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த சாண்டுக்குள்ள போன சோல்ஜர்ஸ் தான் காட்டுறானுங்க. பார்த்தா அவனுங்கெல்லாம் எலும்புகுடு மாதிரி மாறிட்டு வரானுங்க. அந்த சோல்ஜர்ஸும் இங்க என்னடா நடக்குது, இந்த சாண்டுக்குள்ள வந்து ஒட்டி என்னோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆகுது அப்படின்னு ஷாக்லயே கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லின்லானே என்னது இந்த பீஸ்ட் இந்த சாண்ட்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் இங்க என்னடா நடக்குது, இவனுங்க அதை அட்டாக் பண்ணி கொல்லுவானுங்கன்னு போனா அந்த பீஸ்ட் கிட்ட சேர்த்துக்கிட்டு அதை பிரேக் த்ரூ பண்றதுக்கு பவரும் கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவர் அந்த மான்ஸ்டரை வந்து கொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல, அது எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொல்றேன்டா, அந்த மான்ஸ்டர் எவால்வ் ஆகிறத தடுக்க சில்வரால முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சில்வர் செயினை அந்த மான்ஸ்டர் எவால்வ் ஆயிட்டு அந்த முட்டை மாதிரி இருக்கு இது மேல அட்டாக் பண்ணி அதை ஃபுல்லா கட்டி போட்டான். அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு கோடாரி மாதிரி எடுத்துக்கிட்டு எங்க டியான்சோ பிளேஸ்ல இருந்து இந்த வெப்பன் உன்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அவனோட கோடாரி சல்லி சல்லியா உடஞ்சு போச்சு, அவனும் பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம லின்லானோ கோசன் ஃபிளவர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு
வரான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மைதானா, இந்த மெத்தட் ஒரு லெஜெண்டரி மெத்தட், இந்த மெத்தட அந்த பீஸ்ட் யூஸ் பண்றதுனால அது எவால்வ் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது. அதோட அவுட்டர் சுத்தியும் ஒரு ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டை எந்த வெப்பனாலையும் உடைக்க முடியாது. ஏன் லெஜெண்டரி லியோசன்ஸோடாலேயே உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம குயிஃபங்க வேற காணோம். இந்த இடமே ரொம்ப டேஞ்சரஸ். அதுல இந்த பீஸ்டும் சேர்ந்துச்சா அருமடான என் கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா அந்த டீமன் இருந்த அந்த முட்டையில இருந்து ஏதோ பிரைட்டான வெளிச்சம் மாதிரி வந்து ஒரு சூறாவளி கிரியேட் ஆகுது. அதுல நம்ம ஃபெங்ஜிங் மாட்டிட்டான். அப்ப நம்ம லின்லானோ டே ஃபெங்ஜியான் நவுந்து போடா அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபெங்ஜியானை காப்பாத்திட்டான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கோ என்னது குயிஃபங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். அப்புறம் இது என்னதுடா சுட சுட நான் வருவேன்னு தெரிஞ்சு பிரச்சனையை பேக் பண்ணி வச்சுக்கிறீங்களா, இது அந்த சாண்ட் பிளேஸ் மான்ஸ்டரா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கோ ஆமா குயிஃபங்க நீ கரெக்டா சொன்ன, இப்ப இந்த மான்ஸ்டர் வாய்டு ஸ்டேஜோட லெவல் 9க்கு போறதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் குயிஃபங் நீ அந்த கிரேட் டீமனையே கொண்டுட்ட, இதையும் அப்படியே கொண்டுரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் வெறும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கான், அந்த பீஸ்டும் இப்ப வாய்டு ஸ்டேஜ்ல பிரேக் த்ரூ பண்ணிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி மேட்ச் ஆகும், இவனால எப்படி அதை தோக்கடிக்க முடியும், நானே அந்த பீஸ்ட கொல்ல முடியாம தோத்து போயிட்டேன், இந்த பொடி பையனால என்ன பண்ண முடியும், அந்த டீமன் ஃபுல்லா பிரேக் த்ரூ பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி தேடுங்கடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவோ என்னது அந்த சாண்ட் செல்ல உடைக்கணுமா, ஏன்டா இதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்களா, இப்ப பாருங்கடா நான் முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போறான். பதிலுக்கு அந்த பீஸ்டும் சாண்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க இவன் ஒரு அட்டாக் பண்ணி அதை தடுக்கிறான். அங்க பார்த்தா நம்ம டீமே ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஜம்பை போட்டு டேய் இதை அட்டாக் பண்ண அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன், என்ன நீங்க கவர் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறோம். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோ சுத்தி சாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண போகுதாட்டுங்குது. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் என்னால அவனை பார்க்க முடியல, அந்த பொடி பையன் சீன் போட்டு போய் இப்ப செத்து போயிட்டானா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பார்க்க முடியலையா அப்படின்னு அந்த சாண்ட்ல ஒரு ஸ்லாஷ போடுறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவர்லாம் ஆடி போய் என்னது இவன் ரொம்பவே கேஷுவலா சண்டை போட்டு எடுக்கிறான், யாரா இவன், இவனை எங்க இருந்தரா புடிச்சிட்டு வந்தீங்க, இவன் என்ன ஹியூமனா இல்ல வேற ஏதாவது டீமனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்டோட முட்டை கிட்ட போய் வணக்கண்டா என்ன பண்ற, கெஸ்ட் வந்துக்கிறாங்க, ஊட்ட விட்டு வெளியே வந்து அவங்களை வெல்கம் பண்ணுன்னு உனக்கு பெரியங்க சொல்லி கொடுக்கலையா, சரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு என்னெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, நான்லாம் வந்து கதவை தட்டணும்னா இல்லையா, நீ தான் கதவை திறக்கல, இப்ப கதவை உடைக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்டோட அந்த ஷெல்லுல போய் குத்திட்டான். அதுவும் கிராக் விட்டு அந்த ஷெல்லாம் உடஞ்சு போச்சு. அதுக்குள்ள ஏதோ உருண்டையா ஒரு பீஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் என்னது அவன் அந்த டிஃபென்ஸை உடைச்சிட்டானா, அதுவும் தனியா உடைச்சிட்டானா, என்னால கூட முடியலையே இவன் எப்படா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்கிட்ட தான் அந்த லெஜெண்டரி லியோசங் ஸ்வார்ட் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் யாரா என்னோட கல்டிவேஷனை தடுத்தது, நான் உங்க எல்லாத்தையும் எறும்ப கொல்ற மாதிரி கொல்றேன் அப்படின்னு டெரரா சொல்லுது. இந்த பீஸ்டும் ஜெயஜாண்டியா நின்னுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இது என்னதுடா இது கூட எப்படா எங்களால சண்டை போட முடியும், முதல்ல அங்க இருந்து தப்பிச்சு ஓடி நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு கதறிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம கோசன் ஃப்ளவரும் அச்சமில்லை ஓடு அப்படிங்கிற மாதிரி இந்த டெசர்ட் லார்டோட கல்டிவேஷனை மட்டும் இப்ப கெடுத்தது இல்லாம இதையும் கோவப்படுத்தி விட்டோம், நம்ம கதை முடிஞ்சிரா ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு கதறிட்டு ஓடுறான். அப்ப நம்ம லின்லானோ போங்கடா சீக்கிரமா போங்க அப்படிங்கிறான். நம்ம ஃபெங்ஜியானோ நாங்க ரெண்டு பேரும் குயிஃபங்கோட நின்னு சண்டை போட போறோம் அப்படிங்கிறான். அந்த கோசன் ஃப்ளவரும் என்னடா சொல்றீங்க, இந்த மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போட போறீங்களா, இந்த மாதிரி பண்ணீங்களா, இந்த மான்ஸ்டர் உங்களோட எலும்பு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஓடுங்கடா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம லின்லானோ பிரதர் குயிஃபங்க இப்ப எங்களோட லாயலிட்டியை உங்களுக்கு காட்டுறோம் அப்படிங்கிறான். அப்புறம் லின்லானோ நம்ம கண்டிப்பா அந்த பீஸ்ட தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி நாம இந்த பீஸ்ட கொன்னோட்டி இதுகிட்ட இருந்து கிடைக்கிற மெட்டீரியலை எப்படி 3 பேரும் பங்கு போடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறான். அந்த மான்ஸ்டரும் நீங்க வெறும் ஹியூமன்ஸ் தான், உங்களால என்ன எதிர்த்து சண்டை போட முடியும்னு நினைச்சீங்களா, நீங்க நினைச்சது தப்புன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு வாய்டு ஸ்டேஜ் லோ டயர் டீமன் டெக்னிக் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பெரிய சாண்ட் நீடில் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம டீம் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னதுரா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு டேய் இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு ஜாக்கிரதையா இருங்கடா அப்படிங்கிறான். அந்த அட்டாக் பார்த்தா நம்ம ஹீரோவை தாண்டி போய் நம்ம லின்லானையும் ஃபெங்ஜியானையும் அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் ஃபெங்ஜிங் லின்லான் அப்படின்னு கத்துறான். அவனுங்க ரெண்டு பேரும் அந்த அட்டாக்ல பறந்துட்டானுங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து ஹியூமன் உனக்காக அந்த ரெண்டு பேரும் சாவ போறானுங்க, அது மட்டும் இல்லாம நீயும் அவங்க கூட சேர்ந்து சாக தான் போற, நான் தாண்டா இந்த டெசர்ட்டோட டெசர்ட் லார்டு, இன்னைக்கு உங்களை கொல்ல போறோம் அப்படின்னு நிறையவே சாண்ட் நீடில் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து அவனுங்க ரெண்டு பேரும் உன்னோட கல்டிவேஷன்ல அதிக லெவல்ல இருக்கானுங்க, ஆனா அவனுங்க அந்த அட்டாக்ல மாட்டிட்டானுங்க, நீ வெறும் கிராண்ட் மாஸ்டர்
மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, நீ எப்படி அதுல இருந்து தப்பிச்ச? சரி இதை எப்படி தடுக்கிற அப்படின்னு பார்க்கலான்ட்டு அந்த மொத்த நீடில்ஸையும் நம்ம ஹீரோ நோக்கி அனுப்புது. நம்ம ஹீரோ அவனோட வாயில ஒரு பில்ல போட்டு, ஆமாண்டா நீ கரெக்டா தான் சொன்ன, கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இதை தடுக்க முடியாது, ஆனா வாய்டு ஸ்டேஜுக்கு போனா தடுக்க முடியல அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வாய்டு ஸ்டேஜோட லெவல் 1க்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்த எல்லா அட்டாக்கையுமே அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிட்டான். அப்ப அந்த மான்ஸ்டரும் என்னது வாய்டு ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஆகிற ஒரு பில்லா? அது மட்டும் இல்லாம இவனோட ஆரா முன்ன இருந்ததை விட இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. அப்புறம் இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு, சரி எது வந்தானா டே ஹியூமன் உன்னைய நீ கொல்றான் அப்படின்னு வாய்டு ஸ்டேஜ் அப்பர் டீமன் டெக்னிக் பிளேசிங் சாண்ட் ஹில் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு, சரி இப்ப இதை பாரு அப்படின்னு லியோசங் செகண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். அந்த மான்ஸ்டரும் இல்ல இது எப்படி நடந்துச்சு, அது என்ன டீமன் சோடா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஸ்வாட்ல இருந்து பியூரான டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த டீமனும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு ஹியூமனால டீமன் எம்பரரோட லியோசங் ஸ்வாடை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இது என்ன நம்ம டீமன் லாடா அப்படின்னு ஷாக்லயே அதுவும் அழிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் நான் எதிர்பார்த்ததை விட இது ஈஸியா முடிஞ்சிருச்ச, அப்புறம் இப்போ இந்த டீமன் கோர் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு, சரி நம்ம டீமை சேர்ந்த மீதி பேர்லாம் என்ன பண்றானுங்கன்னு தெரியல, முதல்ல நம்ம ஃபெங்ஜிங்கையும் லிங்லாங்கையும் காப்பாத்தோம் அப்படின்னு அவனுங்களுக்கு ஏதோ ஒரு பில்ல கொடுத்துட்டு, டேய் சீக்கிரமா எந்திரிங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம லிங்லாங்கும் மயக்கத்துல இருந்து இருந்துச்சு, குயிஃபங்க இங்க என்ன பண்ற, அந்த டீமன் என்னாச்சு, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, சரி திரும்ப வந்துட போது வா சீக்கிரம் வந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஃபெங்ஜிங்கும் குயிஃபங் அந்த டீமன் அது லார்ட் ஆஃப் பிளேசிங் சாண்ட், அதை நம்மளால சமாளிக்க முடியாது, வா நாம இங்க இருந்து போய் இன்னும் நிறைய ட்ரூப்ஸை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இனிமே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நான் ஏற்கனவே அந்த டீமனை கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். அவனுங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு, என்னது அந்த கிரேட் டீமனை நீ தனியா கொன்னியா, அடே குயிஃபங் நீ கலக்கிடா, இந்த லார்ட் ஆஃப் பிளேசிங் சாண்ட் இந்த டீமன் இது நமக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர், இந்த டீமன்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டோட வேல்யூவும் அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்புறம் குயிஃபங் நீ எங்களை காப்பாத்தினதை நாங்க எங்க வாழ்நாள்லயே மறக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மரியாதை செலுத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டீங்களா, கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த கோசன் ஃபிளவரை காட்டுறாங்க. அவனும் அந்த டீமன் அட்டாக் பண்ணதுல அடி வாங்கிட்டு ஓடி வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ரெண்டு அல்லகைங்களை வேற கூட்டிட்டு வந்துக்கிறான். அப்ப அந்த அல்லகைங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு, பாஸ் அந்த குயிஃபங் அவனாலாம் அந்த கிரேட் டீமனை சமாளிக்க முடியாது, அவன் கண்டிப்பா செத்துருப்பான் அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் சிரிச்சுக்கிட்டு, ஆமாண்டா அவனால சமாளிக்க முடியாது, ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அவன் இந்த சின்ன வயசுலயே செத்து போயிட்டான், அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, சரி என்ன பண்றது நம்மளாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப யாரோ கோசன் ஃபிளவர் நீ இங்க தாங்கிறியா அப்படிங்கிறாங்க. அவனும் ஷாக் ஆயிட்டு யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் இந்தாப்பா கோசன் ஃபிளவரு உன்னோட அல்லகைங்களை கூட்டிட்டு எங்க போலான்னு உத்தேசம் அப்படிங்கிறான். அந்த கோசன் ஃபிளவர்லாம் ஷாக்லயே, டே நீங்க அந்த கிரேட் டீமனோட கையில சாகலியா, அதுகிட்ட இருந்து எப்படா தப்பிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம லிங்லாங்கும், தம்பி நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கிற, அந்த டீமனை தான் என்னோட பாஸ் குயிஃபங் எப்பவோ போட்டு தள்ளிட்டாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவரும், டே ஏன்டா இப்படி போய் சொல்றீங்க, இது உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, சரி அந்த டீமனை நீங்க கொன்னுந்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த அல்லகைங்களும், ஆமாப்பா என்ன ப்ரூஃப், அப்படி மட்டும் நீங்க அந்த டீமனை கொல்லன்னு தெரிஞ்சுனா எங்களுக்கு ஒரு நாயா மாறிடுறீங்களா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த டீமனோட கோர் எடுத்து இது போதுமா அப்படின்னு கேக்குறான். அந்த கோசன் ஃபிளவர்லாம் வாயை பொளந்துட்டு, இந்த டீமன் கோர் இந்த அளவுக்கான பியூரஸ்ட் அதுவும் ஹை கிரேட் கோர் இந்த என்டையர் ஹெவன் ரோர்ஸ் பிளேஸ்லயே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த கோர்ல இருந்து வர எனர்ஜி இது அந்த பிளேசிங் சாண்டோட எனர்ஜி மாதிரியே இருக்கு அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்ப அவங்க கூட இருக்கிற அல்லகைங்களும், என்னது நீ அந்த டீமனை கொன்னுட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த கோசன் ஃபிளவரும், நீ அதை கொன்னது உண்மைதான், அந்த டீமன் கோரை இப்ப என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த மிஷின் முடிஞ்சு நம்ம செக்டுக்கு போனதும் நீ இதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கியோ அதுக்கான பங்கை கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும், டே நீ ஊரை ஏமாத்தலாம் இந்த உலகத்தை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது, நீ அந்த டீமன் கூட சண்டை போடும் போது ஒடியாந்துட்டு இப்ப அந்த டீமன் கோரை மட்டும் கேப்பியா, கம்முன்னு அந்தாண்ட போடா அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் டென்ஷன் ஆயிட்டு, டே நீங்க மட்டும் அந்த டீமன் கோரை என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா நம்ம செக்டுக்கு நீங்க துரோகம் செஞ்சுட்டதா கருதுவேன், இன்னைக்கு உங்களால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு ஹெவன்லி ரோர் பிளேஸோட டிசிப்ளின்ஸ் நான் சொல்றதை கேளுங்க, இந்த குயிஃபங் அப்புறம் அவங்க கூட இருக்க ரெண்டு பேரும் இந்த டீமன் கோரை கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா அவங்க மூணு பேத்தையும் கொன்னு அந்த டீமன் கோரை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே மாஸ்டர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கத்துறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும், பசங்களா இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துறேன், எவனாவது எங்க கூட சண்டை போட்டு இந்த டீமன் கோரை எடுக்கணும்னு நினைச்சு
முன்னாடி வரவன் எவனா இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பா செத்துருவான், அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் ஃபெங்சிங்கே லிங்லாங்கு சண்டைக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் டே திமிரு பிடிச்சவன, உன்னோட சீனியர் முன்னாடி எப்படி பேசணும்னு கூட தெரியல, நானே உனக்கு பர்சனலா டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு, யோ தாத்தா நீலாம் எனக்கு சீனியரா, கம்முனு ஏரியா தேவையில்லாத என்ன சீன்ன உன்னை போட்டிக்கிட்டு தள்ளிட போறான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி மாறிட்டே, டே முட்டாள், என்னோட சீக்ரெட் டெக்னிக் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, இதுதான் என்னோட பிரசன்ட் லைட்னிங் ஹெல் அப்படின்னு அவன் ஒரு சங்கிலியை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தால அதெல்லாம் கரண்ட் ஷாக் கொடுக்குறான். அப்ப நம்ம லிங்லாங்கும் குயிஃபங் பார்த்து பத்திரம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் இந்த மூவை யாராவது பண்ணாங்க அப்படின்னா எதிரில் வாய்டு ஸ்டேஜ்ல இருக்க ஒரு பர்சன் இருந்தாவே இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், குயிஃபங் ஜாக்கிரதா அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் டே குயிஃபங் நீ சீக்கிரமா சாவே, அப்பதான் உன்னோட டீமன் கோர் எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோட்ட இருந்து ஒரு பயங்கரமான டீமன் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த கோசன் ஃப்ளவரும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் யோ தாத்தா இதுதான் உன்னோட பெஸ்ட் மூவா, இதை வச்சுல என்ன தோக்கடிக்க முடியாது, வேற ஏதாவது இருந்தா காட்டு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங் கூட ஷாக் ஆயிட்டு இந்த அட்டாக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, ஆனா நம்ம குயிஃபங் எப்படி ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம தப்பிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லிங்லாங்கும் பிரதர் அது யாரு, அதுதான் நம்ம குயிஃபங், அவங்கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்கலன்னா எப்படி அப்படிங்கிறான். அப்போ அந்த கோசன் ஃப்ளவரும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த லியோசங் சோடோட செகண்ட் ஃபார்ம் சஸ்டைனா இல்லாத எந்த ஒரு பொருளையும் இதால கட் பண்ண முடியும், அப்புறம் நான் நினைச்சதை விட இந்த செகண்ட் ஃபார்மோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃப்ளவரும் ஷாக்லயே என்னோட அல்டிமேட் டெக்னிக்கே அந்த குயிஃபங் கிட்ட ஒர்க் ஆகல அப்படின்னா இதுக்கு மேல இங்க இருந்து சண்டை போட்டனா கண்டிப்பா நான் செத்துருவேன், அதனால நான் என்னோட செட்டுக்கு போய் அங்க இருக்க எல்டர் கிட்ட சொல்லி இவனுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போறான். நம்ம ஹீரோவும் எங்க ராசா போற அப்படின்னு அவனுக்கு ஒரு ஸ்லாஷ், அவனும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல விழுந்து போயிட்டான். நம்ம ஹீரோவும் கோசன் ஃப்ளவர் நீ என் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும், என் கூட ஒரு டைம் சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களோட டெஸ்டினி என் கையில அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும் அங்க இருக்க அல்ல கைங்கிட்ட டே நாம இதை இன்னும் கன்டினியூ பண்ணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனுங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டு சீனியர் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு மேல இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் எங்களால செய்ய முடியும், இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்சிங்கும் குட் பாய்ஸ் இந்த மாதிரி தான் சொல் பேச்சு கேட்கணும், நீங்க ஏதாவது தப்பா பண்ணணும்னு நினைச்சீங்க மவனை அந்த செகண்டே உங்க தலை தனியா இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஃபெங்சிங் அப்புறம் லிங்லாங் 3 பேரும் அந்த அல்ல கைங்களோட மேட்டரை கவனிச்சதுக்கு அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பிரதர்ஸ் நான் இந்த 5-6 மாசமா உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்பும் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும் லிங்லானும் பிரதர் நீ என்ன இப்படி சொல்ற, பிரதர்ஸ்குள்ள யாராவது தேங்க்ஸோ சாரியோ சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கட்டுமா அப்படின்ட்டு நம்ம ஃபெங்சிங்கும் அப்புறம் உன்னோட கோல் என்னன்னா கை ஹவுல் பிளேஸ் அழிக்கிறது தானே, அங்க என்ன ஒரு சில வாய்டு ஸ்டேஜுக்கு எல்லவனுங்க இருப்பானுங்க அவனுங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம், இப்போ உங்ககிட்ட இருக்க கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனுங்களை அசைச்சு பார்க்கலாமே, அப்புறம் அந்த வாய்டு கார்டு ஸ்டேஜ்ல இருக்க வாரியர் அவனை இந்த ஹெவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது எர்த்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனோட பவர்னால இந்த மலைகளையும் நவுத்த முடியும் கடலையும் நவுத்த முடியும், நீ அதெல்லாம் தாண்டி அவனை கொல்றதுல சக்சஸ் ஆனாலும் அந்த லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்ட் அவன் ரொம்பவே டிஃபரெண்டானவன், இந்த உலகம் சண்டை போடாம அப்புறம் பவருக்கு ஆசைப்படாம இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஃபெங்ஜிங்கும் குயிஃபங் நீங்க ஏன் டியான்சோ பிளேஸ்ல சேரக்கூடாது, அங்க நிறையவே ரேரான ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களால சீக்கிரமாவே பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டியான்சோ பிளேஸ்ல சேர சொல்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் டியான்சோ பிளேஸோட 2 பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணா சேர்த்திக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா இவனுங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால இதை நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்தவனுங்க இருக்கானுங்கல்ல அவனுங்க வந்து நம்ம குயிங் ஃபேமிலியோட சேர்ந்து பாய்சிங் சிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அப்ப நம்ம லியூ ஷூஷங் நம்ம ஹீரோட்ட வந்து மாஸ்டர் நீங்க என்ன வாய்டு ஸ்டேஜோட அட்வான்ஸுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா அப்புறம் என்னோட ட்ரிப்பும் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப 2 பேர் முட்டி போட்டு மவுண்டன் கோஸ்ட் ட்ரைப் உங்களை அன்போடன் வரவேற்கிறது மாஸ்டர் அப்படிங்கிறான். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கான்ல இவன் தான் இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபோட சீஃப், இவனோட
இவனோட பேரு லூ ஊன்ஷி. அப்புறம் பக்கத்துல இருக்கவன் இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபோட காம்பேக்ட் டீம் கமாண்டர், இவனோட பேரு லூ ஹி. அப்போ அந்த சீஃபும், மாஸ்டர் நாங்க மவுண்டன் கோஸ்ட் ட்ரைப் சார்பா உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேக்குறோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், சீஃப் நான் இல்லாதப்ப என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சீஃபும், மாஸ்டர் நாங்க இந்த பாய்சாங் சிட்டியை ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோட்டி அந்த சிட்டு ஃபேமிலி நமக்கு அதிகமான டாக்ஸை டிமாண்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணா மட்டும்தான் இந்த பாய்சாங் சிட்டிக்கு சப்ளை வரும். அப்படி நம்ம டாக்ஸை கட்ட மறுத்தோம் அப்படின்னா நமக்கு இனிமே அவங்க சப்ளைவே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும், இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்த மக்கள் இந்த குயிஃபங்கோட மக்கள்னே அவனுங்களுக்கு தெரியாதா? அவனுங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி சப்ளைவை கட் பண்ணுவானுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சூசங்கும், மாஸ்டர் நீங்க இந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை ஃபுல்லா அழிச்சிட்டீங்கன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். இதுல இருக்க மக்கள் உங்களுக்கு கீழே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எனது தெரியாதா? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதை இனிமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபும், மாஸ்டர் குயிஃபங் உங்களோட கருணைக்கு ரொம்பவே நன்றி. நீங்க அந்த சிட்டு ஃபேமிலியை பனிஷ் பண்ணி எங்களுக்கான ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், சீஃப் உங்களோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா நம்ம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அவனுங்கெல்லாம் எனது வெயிட் பண்ணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் டெரரா, இப்ப போனா அந்த சிட்டு ஃபேமிலியை நம்மளால தோக்கடிக்க மட்டும்தான் முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு பார்க்கலாமே, நாம யாருன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்களை அழிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் சிட்டு ஃபேமிலியில காட்டுறாங்க, இந்த டீயை ஊத்திட்டு இருக்கான்ல இவன் தான் இந்த சிட்டு ஃபேமிலியோட டாக்ஸ் ஆபீசர். அப்புறம் இங்க வெறப்பா உட்காந்துட்டு இருக்கிறவன் சிட்டு ஃபேமிலியோட எல்டர். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும், எல்டர் நாம எல்லாமே லா படி தான் பண்றோம் அப்படின்னு அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்த முட்டாளுங்க நம்பிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம பெரிய ப்ராஃபிட் பார்க்க போறோன்னு யாருக்குமே தெரியாது, இந்தாங்க இந்த டீயை குடிங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டரும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்ளை எல்லாம் ரெடி ஆயிருச்சா, இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும், எல்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே பர்சனலா எஸ்கார்ட் பண்ணி அந்த சப்ளைஸை கொண்டு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டரும், நீங்க மட்டும் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சீங்கன்னா உங்க 2 பேத்தோட ரேங்கையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் யாருன்னு காட்டல. அந்த டாக்ஸ் ஆபீசரும், தேங்க்யூ எல்டர் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம குயின் ஃபேமிலியில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம சியோஷங் வந்து, மாஸ்டர் அந்த சிட்டு ஃபேமிலி கடந்த 5-6 மாசமாவே ரொம்ப அதிகமான டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. இப்ப அவங்க கிட்ட வெல்த் அப்புறம் ரிசோர்சஸ் இது முன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான், அந்த சிட்டு ஃபேமிலி கிட்ட நல்ல அல்கமிஸ்ட் கிடையாது, அதனால அந்த ஹெர்பை அவங்களால பில்ஸா மாத்த முடியாது, அது நடக்காத வரைக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங்கும் ஷாக் ஆயிட்டு, என்னது அதுவா, என்னது மாஸ்டர் நடக்க போகுது அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா, நமக்கு எதுவும் நடக்காது, ஆனா நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு, அந்த யூ ஃபேமிலி கம்முன்னு இருந்தா இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிருவாங்க அப்படின்ட்டு, இப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிவசங்கம், மாஸ்டர் நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், ஒன்னும் பெருசாலாம் பண்ண போறதில்ல, ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மீனை போடணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த சிட்டு ஃபேமிலியில இருக்கவனுங்களாம் அந்த சப்ளை எல்லாம் எடுத்துட்டு வரானுங்க. அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும், டே கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வாங்கடா, இதுல இருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம டியான்சோ பிளேஸ் கொடுக்கணும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கடா அப்படிங்கிறான். இந்த இடம் தான் அந்த டியான்சோ பிளேஸும் சிட்டு ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸ். அப்புறம் இவன் வந்து டியான்சோ பிளேஸ்ல மிலிட்டரி சப்ளைஸ் எல்லாம் வாங்குற ஒரு ஆபீசர். இவனோட பேரு சாங் யுன். இவன் வாய்டு ஸ்டேஜோட 6th லெவல்ல இருக்கான். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும், மாஸ்டர் சாங் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங் யானும் டென்ஷன் ஆயிட்டு, டே முட்டாள் உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும், மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி யாரும் எங்களை ஃபாலோ பண்ணலையே அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நிறையவே ஜாம்பி டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம், டே ஜாம்பி டீமன் வந்துருச்சு சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அப்போ ஒரு சோல்ஜரும் அந்த ஜாம்பி டீமன் கிட்ட மாட்டிட்டு, இதுங்கெல்லாம் எப்பறம் இங்க வந்துச்சு, என்னை யாராவது வந்து காப்பாத்துங்கடா, என்னை தயவு செஞ்சு சாப்பிடாத அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்ஃப் கோஸ்ட் கூட நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கோஸ்ட் எல்ஃபும் நம்ம ஹீரோவை பார்த்து, டே எதுக்குடா திடீர்னு வந்த, இந்த ஜாம்பி டீமனை கண்ட்ரோல் பண்ணி இவனுங்களை அட்டாக் பண்ண சொன்னா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உன்னோட ஜாம்பி டீமன் உன்னோட பேச்சை கேட்டு அட்டாக் பண்ணதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த சாங்கியானும் வந்து, டே இது வெறும் சாதாரண ஜாம்பி டீமன் தான், இதை பார்த்து ஏன்டா பயப்படுற, என்னோட சோல்ஜர் இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவனுங்களோட சோல்ஜர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறான். இப்ப போறவனுங்க எல்லாம் வாய்டு ஸ்டேஜோட 3rd லெவல்ல இருக்கானுங்க. அப்ப அந்த ஜாம்பி டீமன் திடீர்னு முட்டி போட்டு உட்காருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கு நடுவுல மாசா நடந்து வந்துகிட்டு, என்னோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஆப்பனன்ட்ரா அப்படின்னு அவனும் கூட சண்டை போறதுக்கு வந்துட்டான். அப்ப அவனுங்க எல்லாம் வெறி ஆயிட்டு, டே பொடிப்பையா என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி இப்படி பேசுவ, இன்னைக்கு
இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவனோட லியோசாங் ஸ்வாட் எடுத்து ஒரே ஸ்லாஷ் தான் அங்க வந்த மொத்த பேத்தோட கதையும் முடிஞ்சு. அப்ப அந்த ஜாங்கியானோ ஒரு ஜம்ப போட்டு, டேய் இந்த மாதிரி ஒரு இடத்துல உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் கிரேட் குயின் ஃபேமிலியோட ஒரு வாரிசு அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ இதுல என்னடா பெரிய டிஃபரன்ஸ், எப்படியா இருந்தாலும் நீ சாவதான போற அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் கூட பண்ணல, அவனோட ஸ்வாடை எடுத்து சும்மா டிஃபெண்ட் மட்டும் தான் பண்றான். பார்த்தா அந்த சாங்கியானோட ஸ்வாடு சல்லி சல்லியா போயிருச்சு. அந்த சாங்கியான்லாம் இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு வாய பொளக்குறான். நம்ம ஹீரோவும் டியான்சோ பிளேஸ்ல இருக்க எல்லா வெப்பன்ஸும் கிளாஸால தான் மேட் பண்ணுவானுங்க, அதனால நாம அந்த ஸ்வாடோட மிடில் பாயிண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சு லைட்டா பிரஷர் கொடுத்தா போதும் அது மொத்தமா உடஞ்சிரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானும் டென்ஷன் ஆயிட்டு, டேய் அந்த ஸ்வாடை எனக்கு யாரு கொடுத்தாங்க தெரியுமா, இல்ல இந்த ஸ்வாடை எதால மேட் பண்ணாங்கன்னா உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு தெரிஞ்சிருக்கணும், இதுதான் டீமன் லியோசாங் ஸ்வாடு, இந்த ஸ்வாடுக்கு முன்னாடி உன்னோட டியான்சோ பிளேஸோட ஸ்வாடுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ ஷாக் ஆயிட்டு, என்னது லெஜெண்டரி டீமன் லியோசாங் ஸ்வாடா, இந்த மாதிரி ஒரு ஸ்வாடை வச்சிருக்கிறவன நான் இப்படி குறைச்சு மதிப்பிட்டேன், அதனால இப்ப நான் அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஸ்வாட் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இது என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த வெப்பன் பரவாயில்லாம், நீ முன்ன வச்சிருந்ததை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சாங்கியானோ, டேய் முட்டாள், இதோட உண்மையான ஒர்த் என்னன்னு உனக்கு தெரியாது, இந்த ஸ்வாடோட கையில நீ சாவறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அதுல இருந்து ஏதோ ஒரு லைட் எனர்ஜி மாதிரி ரிலீஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது லைட் எனர்ஜியா, இதை நான் தடுத்தாகணுமே, எனக்கு ஷீல்டா வேணுமே அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனை நம்ம ஹீரோவோட ஷீல்டா யூஸ் பண்றான். பார்த்தா அந்த ஜாம்பி டீமன் அப்படியே உடஞ்சு விழுவுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது இந்த லைட் எனர்ஜியால ஒருத்தங்களை கல்லா மாத்த முடியுமா, இது என்ன மாதிரியான ஸ்வாட்ரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் அப்படியே அந்த சாங்கியானோ என்னோட கையில நீ ஸ்டோனா மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனோட லியோசாங் ஸ்வாட் எடுத்து அவன் பண்ண அட்டாக்க ரெண்டா பொளந்துட்டான். அப்ப அந்த சாங்கியானோ இவன் எப்படா என்னோட அட்டாக்க ரெண்டா பொளந்தான் அப்படின்னு வாய பொளக்குறான். நம்ம ஹீரோவும் நான் கூட இதுதான் என்னோட லிமிட்னு நினைச்சேன், ஆனா இந்த லியோசாங் ஸ்வாடோட செகண்ட் ஃபார்ம்னால இந்த லைட்டையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ண முடியுது, அப்புறம் இப்ப என்னோட டர்ன் அப்படிங்கிறான். அந்த சாங்கியானோ இங்க எப்படா திடீர்னு பனி பெய்யுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, என் கால்லாம் எப்படா உறைஞ்சு போனுச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், எனக்கு ஸ்டோன்னால செஞ்ச ஸ்டாச்சு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோவும் லியோசாங் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ரிட்டர்னிங் விண்ட் ஸ்னோ அப்படின்னு அவனை ஃப்ரீஸ் பண்றான். அந்த சாங்கியான்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் எனக்கு ஸ்டோன்ல செஞ்ச ஸ்டாச்சு விட இந்த ஐஸ்ல உயிரோட இருக்க கிரியேச்சர்ல செய்யற ஸ்டாச்சு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டாக்ஸ் ஆபீசரும் என்னது லாடே தோத்து போயிட்டாரா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த சிட்டு ஃபேமிலி டியான்சோ பிளேஸுக்கு ஹெல்ப் பண்றதுனால இத ஒரு சட்ட விரோதமா கருதி அவங்களோட மொத்த கிளானையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அப்புறம் அந்த மொத்த கிளானையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோட்டி அந்த சிட்டு ஃபேமிலி டியான்சோ பிளேஸுக்கு ஹெல்ப் பண்ணதுனால குயின் ஃபேமிலி எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களோட மொத்த பவரையும் இழந்துட்டாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாளே அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்தவங்கள நம்ம ஹீரோ மீட் பண்ண வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சீஃப் கிட்ட இனிமே அந்த சிட்டு ஃபேமிலியில இருந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டானுங்க, அப்புறம் இப்ப நீங்க ஃப்ரீ ஆயிட்டதுனால அந்த 100 பேட்டில் சிட்டியை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்க இந்த ஜாம்பி டீமன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பணமரமாட்டம் ஜாம்பி டீமனை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப அவனுக்கு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு, மாஸ்டர் குயிஃபாங் உங்களால இந்த ஜாம்பி டீமனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு வாய பொளக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது இதுக்கே ஷாக் ஆகுறீங்களா, நான் அந்த லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்டை தனியா தோக்கடிச்சேன், அப்புறம் அந்த ஃபார்பிடன் ஜோன்ல இப்ப எந்த மான்ஸ்டரும் இல்ல, அதனால ஃபியூச்சர்ல நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க கேதர் ஆகும், அதெல்லாம் நீங்க இந்த ஜாம்பி டீமனோட ஹெல்ப் மூலியமா கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறான். அப்ப இந்த சீஃபும் ஓகே லார்ட் குயிஃபங் நாங்க கண்டிப்பா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டே லார்ட் குயிஃபங் அந்த ஃபார்பிடன் ஜோன்ல இருக்க வீக்கான கிரியேச்சரை தோக்கடிக்க கிடையாது, அந்த ஃபார்பிடன் ஜோனோட லார்ட தோக்கடிச்சிருக்காரு, அவரு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டாரா அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த எல்ஃபை வந்து நான் போன எபிசோட்ல கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனா இந்த எல்ஃப் தான் மதர் ஆஃப் எர்த். நம்ம ஹீரோவும்
நீங்க பண்ண ஹெல்ப்னால எனக்கு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பவுச் தூக்கி போடுறான். அப்ப அந்த மதர் ஆஃப் எர்த்தும் அந்த பவுச்சை வாங்கிட்டு, இந்த ஆரா இது அந்த லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்டோட டீமன் கோர் தான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும், நீங்க அந்த ஆராவை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களோட எனிமி யாரு அலைஸ் யாருன்னு நீங்க பார்த்து முடிவெடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த மதர் ஆஃப் எர்த்தும் ஷாக் ஆயிட்டு, நான் கண்டிப்பா உங்க பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ட்டு இவனோட பவர் ப்ராக்ரஸ் இது முன்ன இருந்ததை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு டீமன் தான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும், என் பக்கம் இருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இந்த ஹெர்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு கொடுக்குறான். அப்ப அந்த மதர் ஆஃப் எர்த்தும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அதை வாங்கிட்டாங்க. அப்ப நம்ம சியோஷங்கும், மாஸ்டர் குய்ஃபங் நாம இப்ப என்ன பில்லை ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், நான் புதுசா ஒரு பில்லை டெவலப் பண்ண போறேன், இதை வச்சு ஹோச்சன் அப்புறம் மீதி இருக்கீங்களோட கல்டிவேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் இப்ப வாய்டு ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணோட்டி என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்க 100 பில் ஃபார்முலாவை இப்ப என்னால ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும், அந்த பில் ஃபார்முலாவும் நானே கிரியேட் பண்ணது அப்படின்னு அந்த ஹெர்பெல்லாம் அந்த ஃபர்னஸ்ல போட்டு அவனோட ஃபயர் அதுல ஃபுல்லா யூஸ் பண்றான். அந்த ஃபயர் பார்த்தா ஏதோ பில்லர் அளவுக்கு போகுது. அப்ப அந்த சியோசங்கம், யோ மாஸ்டர் நீ என்ன காரியம் பண்ணிட்ட, இந்த ஃபர்னஸ் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது, இங்க இருந்து உடனே ஓடணும் அப்படின்னு கதறா. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும், சியோசங் நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன நம்பு அப்படின்ட்டு, இந்த டைம் நான் கிரியேட் பண்ற பில்லு ரொம்பவே டிஃபிகல்ட்டானது, பட் இருந்தாலும் இந்த பில்லை கிரியேட் பண்றதுக்கு நான் இப்ப எடுக்கிற ரிஸ்க் ஒர்த்து தான் அப்படின்னு அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்றான். அப்ப அந்த ஃபர்னஸ்ல இருந்து 3 பில் வெளியே வருது. நம்ம ஹீரோவும், சூப்பர் இந்த பில் சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் ஆயிருச்சு, சியோஷங் இந்த பில்லை வாய்டு ஸ்டேஜுக்கு மேல இருக்கீங்க கன்சியூம் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமா எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது, அப்புறம் இதுதான் கம்ப்ரஷன் ரிட்டர்னிங் பில், இதை கொண்டு போய் ஃபெங்சிங் அப்புறம் ஹோச்சன் அப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோஷங்கம், இந்த பில்லை நீங்க பர்சனலா கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா இப்ப மறுபடியும் எங்கேயாவது கிளம்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், ஆமா நான் ஃபெங்சிங்கோட அட்வைஸை கேட்டு அந்த ஹெவன்லி ரோர் பிளேஸுக்கு ஒரு அண்டர் கவர் மிஷன் போக போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லின்லானோ, என்னப்பா ஏற்கனவே வந்துட்டு அடங்குதே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த ஷிப்ல இருந்து இறங்கிட்டு 3 பேரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், நாங்களும் இப்பதான் வந்தோம், அப்புறம் உனக்கான மேஜிக்கல் வெப்பனை கிரியேட் பண்ண போனோம்ல அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஸ்க்ரோலை திறந்து அதுக்குள்ள ஏதோ குனாய் மாதிரி கத்தி காட்டுறான். கைஸ் இது நருட்டோவை இன்ஸ்பயர் பண்ணி ஏதாவது பண்ணானுங்களான்னு தெரியல, நானே ஒரு செகண்ட் என்னடா குனாய் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபெங்சிங்கும், உங்ககிட்ட லியோசங் சோட இருக்கு, அதை வச்சு நீ ஷார்ட் ரேஞ்சில் அட்டாக் பண்ணிப்பியான், இந்த சோல் எக்ஸ்டென்சிங் டிராகர் இதை வச்சு நீ லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணிப்பியான் அப்படிங்கிறான். அப்புறம் புதுசா ஒரு கேரக்டர் வந்து நீங்க இந்த வெப்பனை க்ளோஸ் காம்பேட்ல கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானோ, ஆமா இது ஒன்றும் சாதாரண வெப்பன் கிடையாது, உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஷார்ட் ரேஞ்சிலையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், ஆனா இந்த வெப்பனை உங்க மைண்ட் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம், நீங்க வாய்டு ஸ்டேஜ்ல இருந்தா வேணா ஒரு டிராகரை கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்ட்டு இது எப்படா காத்துல மிதக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்க மொத்த டிராகரையும் அசால்ட்டா கண்ட்ரோல் பண்றான். அப்ப நம்ம ஃபெங்சிங்லாம், டேய் நீ இதை எப்படா கண்ட்ரோல் பண்ற, மொத்தம் 18 டிராகரை கண்ட்ரோல் பண்ற, நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா, சரி இதை எப்படா நீ மாஸ்டர் பண்ண அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, என்னாலேயே வெறும் 2 டிராகரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த குய்ஃபங் என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கிறான், இவனோட பவருக்கு லிமிட்டே இருக்காதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் எல்லாம் சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும், இந்த வெப்பனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இப்ப அந்த ஹெவன்லி ரோர்ஸ் பிளேஸ் அழிக்கிறத பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், அந்த கோசன் ஃபிளவர் லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்ட் அப்படிங்கிற மான்ஸ்டர் கையில செத்துட்டான் அப்படின்னு இந்த ஊரெல்லாம் நம்புது, இப்ப அவனோட எல்லர் பொசிஷன் சும்மா தான் இருக்கு, அதுக்கு ஒரு ஆளு கண்டிப்பா தேவை, அதனால குய்ஃபங் நீ உனக்கு கீழே கொஞ்சம் சோல்ஜர்ஸை சேர்த்துக்கிட்டு உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ண அப்படின்னா நீ எல்டரா மாறலாம், உனக்கு எல்டரா மாறுற எல்லா தகுதியுமே இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது எல்டரா, சரி ஆயிட்டா போச்சு, இப்ப என்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், நான் உனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீ அந்த லாங்கியா கிராஸ் லேண்டுக்கு ஒரு ட்ரிப் போகணும், அந்த லாங்கியா கிராஸ் லேண்டோட ஃப்ரண்ட் லேயர்ல அந்த ஹெவன்லி ரோர்ஸை சேர்ந்தவனுங்களும் நோமேடிக் அப்படிங்கிற ட்ரைபை சேர்ந்தவனுங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, அங்க போய் அந்த ட்ரைபை எதிர்த்து சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த ஹெவன்லி ரோர்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு எல்டரோட கண்ணு நம்ம மேல படும், அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த புதுசா வந்த கேரக்டர், என்னதான் நீங்க அங்க போனாலும் அந்த பிளேஸ் ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், நீ போய் அங்க பேட்டில் போடுறதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது, சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, டேய் நீ இப்ப நோமேடிக் ட்ரைபை பத்தியா சொல்ற, அவனுங்க தானே அந்த டீமானிக் பீஸ்ட கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்சிங்கும், ஆமா அந்த லாங்கியா கிராஸ் லேண்டை சேர்ந்த ட்ரைபு அவனுங்க டீமானிக் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ற
பண்றதுல ஸ்கில்ஃபுல்லானவனுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நீங்க ஏன் அங்க போக சொன்னீங்கன்னு இப்பதான் புரியுது, அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.